அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எல்லோருக்கும் இனிய ரமலான் தின நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவுல நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, ரமலானை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்கள் மட்டும் இதில் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம கொஞ்சம் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானே கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிடுங்க. இது டைம் பாஸ் உங்களுக்கான தேடல். இஸ்லாமிய மாதங்கள்லேயே மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமா ரமலான் மாதம் இருக்கு. இந்த மாதத்தை இதனால சிறப்பு வாய்ந்ததா கருதுறாங்கன்னா, இந்த மாதத்துலதான் முகமதுன்னு சொல்லக்கூடிய சாதாரண நபர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா மாற்றப்பட்டாங்க. அதே மாதிரி இறைவனுடைய இறை செய்தி முகமது நபிக்கு கிடைச்சதும் இந்த மாதம் தான். மாதத்துலதான் சமூகத்துல பின்தங்கி இருந்த மக்களுடைய எதிர்கால வாழ்க்கை ஒரு பிரகாசமான மாறப்போகுதுன்னு சொல்லக்கூடிய நிகழ்வு நடந்தது இந்த மாதம் தான். அதனால இந்த மாதம் மற்ற மாதங்களை விட, அதாவது எப்படி சொல்றாங்கன்னா, 1000 மாதங்களை விட சிறப்பு வாய்ந்ததுதான் இந்த மாதம் அப்படின்னு. யாரா இத்தனை வருடங்களா அடிமைப்படுத்தி இருந்த மக்கள் ஒரு மலர்ச்சியான ஒரு சமூகம்னு சொல்லக்கூடிய நிகழ்வும் இந்த மாதத்துல நடந்த காரணத்தினாலதான் இதை சிறப்பு வாய்ந்த மாதமா கருதுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட உன்னதமான கருத்துக்களையும் உன்னதமான சிந்தனையும் இந்த மாதத்துல இறைவன் இறை செய்தியா நபிகளுக்கு கொடுத்தாங்களா, அப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த கருணை, அன்பு, இரக்கம்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வை ஒரு மனிதன் மற்ற மனிதன்கிட்ட காட்டணும்னு சொல்லக்கூடியத திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்காகவும் தான் இந்த நோன்பு பெருநாள்னு சொல்லக்கூடியத ஒவ்வொரு வருடம் நாம செய்யணும்னு சொல்லக்கூடியத நபிகள் நமக்கு வலியுறுத்தி இருக்காங்க. ஏன்னா மனிதன் சொல்லக்கூடியவன் கிடைச்ச உதவியை டக்குன்னு மறந்துடுவான். அவனுடைய மறதி இறைவனுக்கு தெரிஞ்ச காரணத்தினாலதான் நீ வருடம் வருடம் இந்த நோன்பை என்ன செய்யணும், தொடர்ந்து நீ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும், அப்பதான் உனக்கு மறக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோக்கத்துக்காக தான் இறைவன் இந்த நோன்பு பெருநாளை மிக சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமா இதை உருவாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதத்துல இன்னும் பல சிறப்புகள் இருக்கு. அது என்னன்னா, இந்த மாதத்துல எல்லாரும் நோன்பு நோட்டு தங்கள்ட்ட இருக்கக்கூடிய வருமானத்துல ஒரு பகுதியை ஏழை மக்களுக்கு சதக்கா, அதாவது தர்மமா கொடுப்பாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். இது வெறும் கொடுத்தல் மட்டும் இது நடக்க கூடாது. என்னன்னா, உதாரணத்துக்கு ஒரு ஊர்ல ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேர்ல ஒரு 60 பேர் பொருளாதார ரீதியா ரொம்ப வலுவா இருந்தாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். அந்த 60 பேர் என்ன பண்ணணும்னா, தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வருமானத்துல ஒரு பகுதியை நபியினுடைய ஒரு இது இருக்கும், அந்த இதுல சேர்க்கணும். சேர்க்கக்கூடிய நேரத்துல இப்ப எல்லாரும் சேர்க்கக்கூடிய நேரம் ஒரு பெருந்தொகை அது கிடைக்கும். அந்த பெருந்தொகையை எடுத்து இந்த பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்க மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கான ஒரு அடிப்படையான கட்டமைப்பை உருவாக்கணும். உருவாக்கக்கூடிய நேரத்துல அவருடைய வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நோக்கத்துக்காக தான் இந்த சதக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை நபிகள் நாயகம் கட்டாயமாக்குனாங்க. அதே மாதிரி சமூகத்துல வரக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகள் தொடர்ந்து நீடிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடியதுக்காக தான் எல்லா மக்களும் ஒன்னா உட்கார்ந்து நோன்பை திறக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதை வலியுறுத்துறாங்க. இந்த மாதிரிப்பட்ட சமூகத்துக்கு தேவையான பல நல்ல செயல்பாடுகள் இந்த மாதத்தில் நடந்த காரணத்தினாலதான் இந்த மாதம்னு சொல்லக்கூடியது 1000 மாதங்களை விட சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த மாதத்துல சிறப்பு இருக்குன்னு சொல்லக்கூடியதை தெரிஞ்சுக்கிடுங்க. அது மட்டும் இல்லாம அப்படி கிடைச்ச அந்த இறை செய்தி நம்மள்ட்ட என்ன சொல்ல வருதுன்னா, படிக்கணும்னு சொல்லக்கூடியதான் முதன்மையா அது வலியுறுத்தும். படிப்பினுடைய ஆழத்தை புரிந்து கொண்டு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு செய்யறாங்க. அப்போ படிக்காத காரணத்தினாலதான் நீங்க அடிமைப்பட்டு கடந்திருக்கீங்க. படிக்காத காரணத்தினாலதான் உங்களுடைய வாழ்க்கை தரம் கீழ் நோக்கி போய்கிட்டு இருக்குது. அதனால படிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியதை தான் வலியுறுத்துறதுக்காக தான் இந்த ரமலான். நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, இந்த இறை செய்தியினுடைய ஆரம்பம்னு சொல்லி பார்க்கக்கூடிய நேரத்தை ஆதாம் நபி காலத்தில இருந்து இருக்கும். ஆனா ஆதாம் நபியை இறைவன் எப்படி சொல்றான்னா, மண்ணில் இருந்து பெறப்பட்ட சக்தியிலிருந்து ஆதாமை நாம் படைத்தோம். அதாவது சுட்ட களிமண்ணிலிருந்து நம்ம ஆதாமை படைத்தோம். அவனுக்கு என்னுடைய ரூகை அவருக்குள்ள செலுத்தி அவருக்கு நான் உயிர் கொடுத்தேன் அப்படின்னு. ரூகுனா உயிர்னு வச்சுக்கிட்டுங்க. அப்ப இறைவனுடைய அந்த சக்தியினால அந்த சக்தியில இருந்துதான் ஒரு ஆதாம்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் உருவாகுறான். உருவாகதோடு இறைவன் வார்த்தையை முடிக்கல. அடுத்ததான் ஒண்ணு சொல்றான், அதான் இதை நம்ம கவனிக்கணும். எழுத படிக்க நான் ஆதாமுக்கு கற்றுக் கொடுத்தோம்னு சொல்றான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. முதல் மனிதனா இருக்கக்கூடிய ஆதாமுக்கு இறைவன் என்ன பண்ணி கொடுத்திருக்கான், எழுத படிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறான். பேனாவினுடைய தொடக்கம் இங்க இருந்தா ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்துல இந்த இறை செய்தின்னு சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க கல்வி சம்பந்தப்பட்ட செய்தி மட்டும்தான். அதாவது நீ மூட பழக்க வழக்கத்துக்கு பேராத அப்படின்னு சொல்லக்கூடியதான் முக்கியமான ஒரு செயலா இதுல இருந்துட்டு இருக்குது. நீ பகுத்தறியணும். அதாவது உன்னுடைய சிந்தனை, இறைவன் கொடுத்த அந்த சிந்தனைய நீ சிந்திக்கணும். யார் என்ன சொன்னாலும் நீ என்ன செய்யற, முழுமையா நம்பிராத. அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குது,
அது இறைவன் சொல்லியிருக்கானான்னு சொல்லக்கூடியத நீ உனக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த சிந்தனையை வச்சு பகுத்தறிஞ்சு கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு தான் இறைவன் சொல்றான். நான் சொல்றதுல நீ கேளும் கூட இறைவன் சொல்றேன். உனக்கு நான் சிந்தனையை கொடுத்திருக்கிறேன், நீ என்ன செய்யணும், பகுத்தறியணும். நீ பகுத்தறிஞ்சு எது உண்மை எது தப்புன்னு சொல்லி கண்டுபிடி. அதுக்கு உனக்கு என்ன வேணும், டேட்டா வேணும். அந்த டேட்டாவை தான் இந்த மாதிரிப்பட்ட குரான்ல கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் நடந்த அந்த வரலாற்று நிகழ்வுகள் குரான்ல உங்களுக்கு இருக்கும். அதை படிக்கக்கூடிய நேரத்துல நமக்கு அந்த உண்மைகள் ஒவ்வொன்றா புரிய ஆரம்பிக்கும். அதனாலதான் குரான் ரொம்ப புனிதமா கருதப்படுது. புனிதம்னு சொன்னா எடுத்து தொட்டு கும்பிடுறது இல்லை, பாத்துக்கிடுங்க. அதை தொடர்ந்து நம்ம படிக்கிறதுலதான் அந்த புனிதம் இருக்குமே தவிர, ஒரு குரானை வாங்கி அழகா முடிச்சுல கெட்டி பரணி மேல வைக்கிறதும், ஒரு வாரத்திலேயோ மாசத்திலயோ எடுத்து அதை வச்சு சும்மா விரிச்சு பார்க்கறதும் புண்ணியம் நமக்கு கிடைக்காது. டெய்லி குரானை என்ன செய்யணும்னா படிக்கணும். அதுவும் நம்மளுடைய தாய்மொழியில படிச்சா மட்டும்தான் குரான் நமக்கு புரியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும்னா, குரான்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வரலாற்று நிகழ்வுகளை தமிழ்ல படிக்கக்கூடிய நேரத்துலதான் இந்த மாதத்தினுடைய சிறப்பு பற்றியும் இதற்கு முன்னாடி நடந்த பல கட்ட நிகழ்வுகளை பற்றி நம்ம முழுமையா தெரிந்து கொள்ள முடியும். இந்த மாதிரிப்பட்ட பல பல காலகட்ட வரலாற்று நிகழ்வுகளுடைய சுருக்கத்தை நம்ம எளிமையா புரிந்து கொள்வதற்காக தான் ரமலான திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துல இஸ்லாமியர்கள் செய்யணும்னு சொல்லக்கூடிய நோக்கத்துக்காக நபிகள் நாயகம் அறிவுறுத்திட்டு போயிருக்காங்க. அந்த அளவிற்கு உன்னதமா இருக்கக்கூடியதுதான் இந்த ரமலான்னு சொல்லக்கூடிய இந்த மாதம். சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல் உங்களுக்கு ஒரு ரமலானை பற்றிய ஒரு புரிதல் கொடுத்திருக்கோம்னு சொல்லக்கூடிய எண்ணத்தோடு இந்த பதிவை நான் இதில் முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.